குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எங்க ஐயா தான் வருவாரு. எங்க அஞ்சி. ஆமா, அது தவிர மீதி எவ்வளவு நான் ஒரு பிள்ளை அடிச்சாலும் சரி போய் தேடுவேன் எங்க இருக்குது அப்படின்னு. என்னம்பாங்க, என் சின்ன எது இருக்குன்னு தெரியல, வந்து காட்டு, வேணும்னு வம்பு இழுப்பேன். ஆனா தெரியும் எங்க அஞ்சி எங்க இருக்குது. முடின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, டிஏஜி எல்லாம் இருப்பாங்க. அப்பா சாமி பூத்து ஏஜ் சும்மா இருப்பானா? ஐயா, தோல் செருப்பு சீமான் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது வேலைக்கு ஆகாது. இல்லை, மொத்தமாகவே அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அஜித் ரசிகர் தான், ஆனால் எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும். இந்த முறை விஜய் வரணும் நானே எதிர்பார்க்கிறேன். நான் ஏடிஎம்காரன் தான். ரெண்டுமே சரி, எதுவுமே பண்ணல, நாட்டுக்கு நல்லது எதுவுமே பண்ணல. இலவசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இலவசமே வேணாம், விலைவாசி கம்மி பண்ணி படிப்பு இலவசமா கொடுத்தாலே போதும், நாடு முன்னேறிடும். முதல்ல இந்த ரெண்டு கட்சியால நாடே முன்னேறல. எந்த ஆட்சியில வந்து அழிச்சு கஞ்சா ஓட்டு இருந்துச்சு, சின்ன பொண்ணுங்கெல்லாம் கெடுத்தது இவங்க ஆட்சியில தான். டிவிலே காட்டுறாங்க எல்லாமே. அப்புறம் எப்படி ஜனங்க நம்பி ஓட்டு போடுவாங்க? கொஞ்சம் பொறுமையாக போப்பா அப்படின்னு சொன்னா ஏமாள் பாருங்க, உடனே கொலை கேட்டாங்க போத கஞ்சா அது முக்கியம் ஒழிக்கிறாங்க. யார் ஒழிச்சாங்களோ அவங்க ஒட்டும். விஜய் கதையும் சாப்பிட்டு நமக்கு வேணாம். ஏன்னா இருக்கிறது பெரிய கட்சி இவங்க ரெண்டு பேர் தான் சொல்ல முடியுமே தவிர, அது அவர் சொன்ன மாதிரி ரசிகர் கூட்டம் தான் முக்கால்வாசி. 41 உயிர் போச்சு. சரி, விஜய் வராரு, என்ன அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார். போங்க சார், காண்டாயிரும் சார், டெஸ்ட் பண்ணாதீங்க. விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வராரு, அந்த ஆள் வந்து அவன் துணிச்சு தனிச்சு நிக்கிறான். இதை யாருடைய ஆதரவும் தேவையில்லைன்னு எதிர்கட்சி தான் வருவார். மக்கள் ஆட்சி இருந்தா போதும், மக்கள் நம்பிக்கை இருந்தா போதும் எனக்கு தனிச்சு நிக்கிறேன். யாரு கூட கூட்டணி சேரல. ஆனா அந்த ஆளை வளர விடாத பண்றது யாரு? திமுக. தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஓட்டு மொத்தம் நம்ம விஜய் தளபதி தான் வருவாங்க. வேறு மாற்றமே இல்லை. வீட்டில் எல்லாரும் தளபதி தான். பாட்டு விட பாருங்க, டிவிக்கு தான் வந்து. தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷனில் சென்னையில் இருக்கிற 16 சட்டமன்ற தொகுதிகளினுடைய நிலவரம் எப்படி இருக்குது, அங்கே இருக்கிற மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்குன்னு எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் அண்ணா நகர் தொகுதி மக்களினுடைய மனநிலை எப்படி இருக்கிறது, யாருக்கு சாதகமாக இருக்கிறது என்பது பற்றி அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க இருக்கிறோம். பேசலாம். இந்த தேர்தலில் யார் ஜெயிப்பாங்க, யார் வந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எனக்கு பெரும்பாலும் வந்து ஏறக்குறைய கண்ணாதிமா ஒரு அளவுக்கு வரும்னு நினைக்கிறேன். எங்க ஐயா தான் வருவாரு. எங்க அஞ்சி. சூரியன். ஆமா, அது தவிர மீதி எவ்வளவு நான் ஒரு புள்ள அடிச்சாலும் சரி போய் தேடுவேன் எங்க இருக்குது அப்படின்னு. என்னம்பாங்க, என் சின்ன எது இருக்குன்னு தெரியல, வந்து காட்டு, வேணும்னு வம்பு இழுப்பேன். ஆனா தெரியும், ஆனா வேணும்னு வம்பு இழுப்பேன். எங்க அஞ்சி எங்க இருக்குது. முடின்னு உட்காந்துட்டு இருப்பாங்க, போலீஸ் இருப்பாங்க, டிஏஜி எல்லாம் இருப்பாங்க. அப்பா சாமி பூத்து ஏஜ் சும்மா இருப்பானா? யார் ஜெயிக்கிறா? விஜய்க்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. விஜய்க்கு கண்டிப்பா ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா சிஎம் வர முடியாது. எதிர்கட்சி உட்காந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. எதிர்கட்சிக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆளுங்கட்சியா யார் வருவாங்க? ஆளுங்கட்சி எல்லாம் வந்து ஒண்ணு ஏடிஎம் வரணும், இல்லை திமுக வரணும். ரெண்டுல இந்த முறை யாருக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? அதிக வாய்ப்பு வந்து விஜய்க்கு ஓப் பண்ணலாம். எல்லாருமே விஜய் ரசிகர் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவர் ஓப் பண்ணலாம். ஏடிஎம்க்கு வந்தா நல்லா இருக்கும். விஜய் தான் மெஜாரிட்டி இருக்கு. விஜய்க்கு தான் விஜய் தான் இருக்கு. ஏன்னா அவரு தனியாலாம் நிக்கிறதுக்கு அது ஒரு தைரியம் வேணும். மக்களோட சப்போர்ட் அவருக்கு நிறைய இருக்குது. அதனால அவர் அதனால தான் தனியா நிக்கிறாரு அவர் தைரியமா. இந்த ரெண்டு கட்சி 50 வருஷமா ஆண்டு எதுவுமே பண்ணல. நான் ஏடிஎம்காரன் தான். ரெண்டுமே சரி, எதுவுமே பண்ணல, நாட்டுக்கு நல்லது எதுவுமே பண்ணல. இலவசத்தை கொடுத்து ஜனங்களுக்கு எடுத்து வச்சுக்கிறாங்க. இலவசமே வேணாம், விலைவாசி கம்மி பண்ணி படிப்பு இலவசமா கொடுத்தாலே போதும், நாடு முன்னேறிடும். முதல்ல இந்த ரெண்டு கட்சியால நாடே முன்னேறல. அதாவது ஜெயிப்பாங்கிற நினைப்புல திமுக தான் வருங்கிற இருக்கு. இருந்தாலும் இந்த வட்டம் மாற்றம் பண்ணலாம்னு விஜய்க்கு போடலாம்ங்கிற மனசுல இருக்கு. ஆர்வமா கேட்குறாங்க மக்கள். ஆர்வமா இருந்தாலும் ஓட்டு சேராது. ஏன்னா அப்படியேப்பட்ட சிவாஜி கணேசன் அவரே வந்து அந்த நேரத்தில் ஒன்றும் முடியாது தங்கிட்டாரு. அந்த மாதிரி தான் மக்கள் ஆர்வங்குது. ஆனால் இவருக்கு எப்படியும் ஒரு 10 வருஷம் ட்ரைனிங் வந்தால் தான் இவருக்கு சொல்ல முடியும். இதுக்குள்ளே சொல்ல முடியாது, அவருக்கு வர்றது சான்ஸ் கிடையாது. இப்போ விஜய் வந்தால் தான் கண்டிப்பாக நல்லா இருக்கும். விஜய் வந்தால் நல்லா இருக்கும்.
மற்றபடி என்ன அவங்க 5 வருஷம் இத்தனை வருஷத்துக்கு வந்து எல்லாம் ஏமாத்துறது தான், எல்லாம் ஊழல் தான். இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா ஆப்ஷன் இருந்துச்சு, ஏடிஎம்கே டிஎம்கேன்னு ஆப்ஷன் இருந்துச்சு. அதனால வந்து சரி ஏடிஎம்கே இல்லாமல் டிஎம்கே வந்து போட்டாங்க. இப்போ ஆப்ஷனுக்கு பதிலாக ஒரு ஆள் வந்துட்டாப்ல, அதனால அவரே பண்ணிடுவாங்க. அவர் ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டில் ஃபுல்லாக ஓட்டு மொத்தம் நம்ம விஜய் தளபதி தான் வருவாங்க, வேறு மாற்றமே இல்லை. நம்ம வீட்டில் எல்லாரும் தளபதி தான். பாட்டு கூட பாருங்க டிவிக்கே தான் வந்து. எனக்கு தெரிஞ்ச விஜய் தான் வரணும் ஐயா, வந்தால் தான் நல்லா இருக்கும். அதான் பேக்ரவுண்டில் பாட்டும் போட்டிருக்கீங்க போல. நல்லா இருக்கும். ஏன் இருந்தா ஏன்னா நிறைய பேர் என்னாலே லோனு வாங்க முடியல, எதுவும் வாங்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறேன். இருக்கிறவங்க சம்பாரிச்சு நம்புறான் தவிர புதுசாக வரட்டும், சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். நிறைய எந்த பிரச்சனை இல்லை, நிறைய சாப்பிட்டு தான் இருக்காங்க, எதுவுமே பண்ணுறதில்லை. பண்ணாலும் அவங்க மட்டும் தான் பண்ணிக்கிறாங்க தவிர நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை நினைக்க மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். சும்மா மாற்றமே அவர் வராரே வரலையோ மாற்றி ஒரு ஓட்டு போட்டு பார்ப்போம், இதுதான் நம்மளுக்கு தேவை. இவ்வளோ காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே தான் வருது. கேப்டன் வருவார்னு எதிர்பார்த்தா அவர் வரல. அடுத்து நம்ம இவருக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு முறை நம்ம கொடுத்து பார்ப்போமே, எல்லாருக்கும் கொடுத்தா இந்த வாட்டி இளைய தளபதி கொடுக்கலான்னு ஒரு ஆசை. என் வயசுக்கு நான் இது வரைக்கும் அதிமுகவுக்கு தான் ஓட்டு போட்டது. அப்படியே அராஜகம் இருக்காது அதிமுக ஆட்சின்னு என்னுடைய கொள்கை. இந்த முறை இவங்களும் நிறைய தான் செய்துக்கிறாங்க, வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. திமுக வர்றதுக்கு வாய்ப்பு, ஏன்னா மகளிருக்கு அவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிக்கிறாங்க. அங்கே வந்து கட்சி கோளாறுங்க, நிறைய பாகுபாடாக இருக்குது அதிமுக, அதுதான் சொல்ல முடியும், வேறு ஒன்றும் இல்லை. இந்த டைம் அண்ணா நகர் தொகுதி பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா போன டைம் மோகன் நின்னார், இந்த டைம் வந்து அவங்க பையனுக்கு வேறு மாவட்ட செயலர் மாற்றி போட்டிருக்காங்க. அவர் நின்னாருன்னா ரொம்ப இதாக இருக்கும்னாங்க. இப்போ வந்து கொஞ்சம் டஃப்பாக போகுது அப்படின்னாங்க. டிவிகே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. 2 பேருக்கும் கொஞ்சம் ஆமாம், 2 பேருக்கும் சரிசமமாக போகிற மாதிரி இருக்குது. என்னுடைய கணிப்பில் திருப்பி டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும் எதிரி முகாமில் சரியாக வேலை செய்ய மாட்டேங்கிறாங்க. அதனால் திருப்பி டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்னுடைய கணிப்பு. சரி, விஜய் வராரு, என்ன அதெல்லாம் வேலைக்கு ஆகாது சார். போங்க சார், காண்டாயிரும் சார், என்ன டெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த 5 வருஷம் எப்படி இருந்துச்சு ஆட்சி? ஆட்சியை கணக்கிட்டா ஜெயலலிதா ஆட்சியை விட இது கொஞ்சம் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கு. சரியில்லை ஆட்சி, சரி. அதிமுகவோட இல்லை டிஎம்கே அதான் இல்லை, அதிமுக ஆட்சியை விட இப்போ மோசமாக போய்கிட்டு. ஜெயலலிதா இருக்கிற காலத்தில் நல்ல முறையில் இருந்தது, அதுக்கு பிறகு அந்த ஆட்சியிலே சரியில்லை. அதனால் இந்த வட்டம் விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு எங்களுடைய மனசு. 5 வருஷம் ஆட்சி எப்படி இருந்ததுன்னா ஓயில் இருந்தது, பாதி நல்லா இருந்தது. இப்போ வந்து தேர்தலுக்கு வர நான் இது செய்கிறேன் அது செய்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் ப்ரோக்ராம் பண்ணி எல்லாரும் மக்கள் கவரப் பண்ணுறாரு. நான் இது கொடுக்குறேன் அது கொடுக்குறேன், மாதம் 2000 தரேன், 1000 தரேன், ரேஷன் கார்டு மூலியமாக தரேன், ரேஷன் கார்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன், இலவசமாக அரிசி தரேன், பருப்பு தரேன் சொல்லி அங்கே போனேன். ஒன்று போனால் ஒன்றும் இல்லை, ஒன்று போனால் ஒன்றும் கிடையாது. ஆமாம், எம்ஜிஆர். இந்த அண்ணா நகர் தொகுதியில் உங்கள் ஏரியாவில் பிரச்சனை எல்லாம் சரியாயிடுச்சா? இன்னும் என்னென்ன பிரச்சனை இருக்குது? எந்த பிரச்சனை எல்லாம் கிளீன் தான் இருக்குது. எல்லாம் கிளீன், ரோடு வசதி எல்லாம் கிளீன் பண்ணி தான் இருக்கிறாங்க. இந்த எலெக்ஷன் டைமில் கிளீன் பண்ணிடுறாங்க. அதுக்கு முன்னாடி எதுவுமே இல்லை, ஒன்றுமே கிடையாது. சைக்கிள் போகிறதுக்கு கூட அவ்வளோ வழி இல்லை. எலெக்ஷன் வந்ததுனால க்ளீனாக இருக்குது. ஆமாம், இப்போ எலெக்ஷன் டைமில் வந்து எல்லாம் ரோடு கிளீன் பண்ணுறாங்க. எல்லாம் கிளீன் பண்ணிட்டு கக்கூசுக்கு பாத்ரூம் கிளீன் எல்லாமே பண்ணி எல்லாம் பண்ணுறாங்க, கிளீன் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடிலாம் அவ்வளோ இல்லை. இந்த எலெக்ஷன் டைமில் தான் எந்த ஆட்சி வந்தாலும் எலெக்ஷன் டைமில் தான் மும்முரமாக செய்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து செய்யறது கிடையாது. அப்பத்துலேருந்தே செஞ்சிருந்தா நல்லா இருக்கும். அப்பத்துலேருந்தே செஞ்சு தான் நல்லா இருந்திருக்கும். தேர்தல் வர்றதுக்கு முன்னாடி 1 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க வேலையை, அப்பதான் செய்யறாங்க. சூப்பரா இருந்தது, பக்காவா. 99% வீடு கொடுத்துருக்காரு இல்லாதவங்களுக்கு. எவனுக்காவது வீடு இல்லைன்னு சொல் பார்ப்போம். பிளாட்பாரத்தில் எங்காவது குடும்பமா இருக்குது சொல் பார்ப்போம். எவனுமே பிளாட்பாரத்தில் இப்போ கிடையாது. 99% கிடையாது. பிடிக்காது. நீங்க ஊர்ல கொடுத்துருக்காங்கல்ல, எனக்கு நல்லா தான் இருந்தது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஏரியாவுக்கு ஆனால் இருந்தாலும் மாற்றி அமைக்கிறது நல்லது இல்லை. அது அவங்களே வந்துன்னு இருக்கக்கூடாது, கொஞ்சம் மாற்றி அமைச்சா நல்லது. இந்த வாட்டி வந்து மாற்றி அமைச்சா நல்லா. இந்த 5 வருஷம் அவ்வளோ ஒன்றும் வளர்ச்சி இல்லைங்க. எல்லாம் பால் விலை, சொத்து வரி எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஏற்றிட்டாங்க. எல்லாம் வந்து அவர் கம்மி பண்ணுறேன்னு சொல்லி எல்லாத்தையும் ஏற்றி விட்டாங்க. எங்கே பார்த்தாலும் கெஞ்சா சரக்கு வச்சு பத்துன்னு கிடக்குறானுங்க. மாட்டு முன்னேற்றமே இல்லை, வளர்ச்சி இல்லை 5 வருஷத்தில். டாஸ்மார்க்க முதல்ல எடுத்ததுமே 3 ரன் தான் சொன்னாங்க, அதையும் செய்யலை, எதுவுமே செய்யலை. நாடு வளர்ச்சி இல்லை இவங்களால. புதுசாக யாராவது வரணும், அதில் இப்போ விஜய். ஆமாம், விஜய் வரணும். ஓகே, விஜய் வரணும். சுத்த வேஸ்ட் தான், ஒன்றுமே பண்ணல. சரி இவராச்சும் எதனா பண்ணுவார் ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் போடலான்னு ஒரு குறிக்கோளோட இருக்கும். ஒரு வெறியில் இருக்குன்னு கூட சொல்லலாம். டிவிக்கே தான், வேறு எந்த மாற்றமும் இல்லை. அவங்கள பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்ல விருப்பம் இல்லை. இவ்வளோ நாள் இருந்தவங்க எப்படி இருந்தாங்களோ இனியும் மாற்றம் வேணும். அதனால நம்ம அடுத்தவங்களுக்கு கொஞ்சம் வழி கொடுக்கணும். விஜய் வரணும்னு எனக்கு ஒரு கோரிக்கை, அவ்வளோதான். எந்த ஆட்சியில் வந்து அன்சு கஞ்சா ஹோட்டல் இருந்துச்சு, எந்த சின்ன பொண்ணுங்கள்லாம் கெடுத்தது இவங்க ஆட்சியில் தான். டிவிலே காட்டுறாங்க எல்லாமே.
அப்புறம் எப்படி ஜனங்க நம்பி ஓட்டு போடுவாங்க? ஸோ இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பெரிய ரோல் ப்ளே பண்ணோம். ஆமாம், அதாவது ஏறக்குறைய 3/4 பங்கு வரலாம் அதிமுக. அவங்களும் கூட்டணி சேர்ந்தா தான் முதலமைச்சர் ஆக முடியும். கூட்டணி இல்லைன்னா தனிச்சு எந்த ஆட்சியும் வராது. இந்த முறை கூட்டணி ஆட்சி தான்றீங்களா? இதெல்லாம் கூட்டணி வந்தால் தான். விஜய் பின்னாடி ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் வாக்குகள் இருக்கு. எல்லாம் சினிமா மோகங்க, வேற ஒன்றும் இல்லை. எலெக்ஷன் ரிசல்ட் வரும் பாருங்க, விஜய் எங்கே இருக்காருன்னு பாருங்க. வருவார், பட் ரொம்பலாம் யோகோபித் அவர் நினச்ச மாதிரிலாம் வர்றதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை. ஒரு 10 சீட்டு 20 சீட்டு வந்தால் பெரிய விஷயம். இந்த 5 வருஷம் திமுகவோட ஆட்சி எப்படி இருந்துச்சு? நல்லபடியாக இருந்துச்சுங்களா இல்லை இன்னும் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா? பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு பாதுகாப்பில் தான் பெரிய பிரச்சனை இப்போ போயிட்டு இருக்குது. பிரச்சனையே அதுதான் மெயின். பொண்ணுங்களுக்கு ரெண்டாவது குடிசை ஜாஸ்தி, அது குறைஞ்சதுனாக்கா எல்லாமே சரியாயிடும். அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. வர்றவங்க யாருமே அதை சரி பண்ண மாட்டேங்கிறாங்க. பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ வச்சு அதை சரியாக பண்ண மாட்டேறாங்க. கொஞ்சம் பொறுமையாக போப்பா அப்படின்னு சொன்னால் ஏமாறு பாருங்க, உடனே கொலை கேட்டாக்கா போதை கஞ்சா அது முற்றிலும் ஒழிக்கிறாங்க. யார் ஒழிச்சாங்களோ அவங்க வரட்டும், நல்லா அது ஒழிக்கிறவங்க வந்தாங்கன்னா சரிதான். ரவுடிசம் போலீஸ் அவங்களுக்கு தான் ஃபுல் பவரே கொடுக்குறாங்களே தவிர மக்கள்லாம் அப்படியே பொறுமையாக தான் இருக்கும். வேறு எதுவுமே பண்ணுறது இல்லை. அது ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா? இப்படிங்கெல்லாம் சுற்றி தாங்கிறாங்க. நம்மள மாரி நம்ம ஒழுங்காக போகும்போது கூட நம்மளை பிடிச்சி இட்டுன்னு போகிறாங்க. அவனுங்கலாம் நல்லா தான் சுற்றி. ஏன்னா இவங்க டிஎம்கேல காசு கொடுப்பாங்க, வெளியே வருவாங்க, அவங்க சுற்றலாம். நம்ம சும்மா சுற்றி தானேண்டா, நான் வாடா எங்கடா சுற்றி நிற்கிறேன், நம்மளுக்கு யாரும் இல்லைல்ல. இப்போ டிவிக்கே வந்து அதுக்கு நம்மளுக்கு மாறும்ல, அதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். 5 வருஷம் ஆட்சி சுமார் தான், ரொம்ப எல்லாம் பெருசாக சூப்பர்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. அவங்க அட்மினிஸ்ட்ரேஷன் விட அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் தான் அதிகமாக இருந்தது. பப்ளிக்கு அவங்க மேலே நல்ல ஒப்பீனியன் இல்லை. கடைசியில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி ஜனங்களை கவர் பண்ணியிருக்காங்களே தவிர அட்மினிஸ்ட்ரேஷனில் சூப்பர்னு ஒன்றும் சொல்ல முடியாது. இந்த 5 வருஷத்துல பொதுவாக என்ன பிரச்சனை இருந்தது? எந்த ஒன்றுமே இல்லை ஐயா. அவன் சம்பாரிச்சு தான் போகிறான் தவிர ஒன்றுமே இல்லை. சம்பாரிச்சுன்னு போடுறது தான் வேலையே இந்த கட்சியில் தவிர வேறு எதுவுமே இல்லை. அதுதான் விஷயமே. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் கோடி சம்பாதிச்சாலும் இல்லைன்றானுங்க. ஏன்னா இன்னொரு எப்படி சொல்கிறதுனா ஒரு தொழிலே விட்டுட்டு இந்த ஆள் வேலை செய்ய வராரு. ஒரு படத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபா சொல்லுங்களேன், எவரை விட்டு வருவாங்க? அதனால சொந்தமாக சம்பாரிச்சு கேள்வியே யாரும் கேட்க முடியாது. ஆனால் விஜய் வந்ததுலேருந்து ஒரு 3 வருஷம் ஆகுது. போதுமான அளவு பண்ணியிருக்காரா? மக்களுக்காக குரல் கொடுத்துருக்காரா? களத்துக்கு வந்திருக்காரா? அவர் இறங்க விட மாட்டாங்க. அவர் இறங்கினா தான் பிரச்சனையே. போராட்டம் அங்கேயும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவர் டிராஃபிக் பண்ணாங்க. எப்போ இருந்தால் பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா இல்லையா, அவர் வந்த அன்னைக்கு அவங்கள இங்கே உள்ள பஸ்ஸெல்லாம் இங்கே உள்ள விட்டாங்க. இதே அவங்க டிஎம்கே போகும்போது மாதிரி பண்ணுவாங்களா? அவங்க என்ன தெரியும் பண்ணுறாங்க, நடு ரோட்டில் நிப்பாட்டி வச்சு எல்லாம் போகிற வர பழப்பக்கிறது தான் உட்காருங்க எல்லாருமே. நேற்று கூட பாருங்க அம்பத்தூரில் லைனில் கனிமொழி அவங்க பேசியிருந்தாங்க. அவங்க நடு ரோட்லேயே நின்று அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, டிராஃபிக் பண்ணிட்டு நடு ரோட்லேயே நின்றுக்கிட்டு பிரச்சனை பண்ணுறாங்க. இது யார் கேட்டால் சொல்லுங்கள்? எல்லாரும் கேட்குறேன்னா இது யார் கேட்டால் போதைக்கு அங்கே நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு 4 பேர் பேசினா நல்லா இருக்குமா? ஒன்றும் தனிப்பட்ட முறையில் இது பண்ணுறாங்க, அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இது நடு ரோட்டில் நின்றுக்கிட்டு அடுத்தவங்க பழப்பக்கம் எடுத்துக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிற நேரம் வேலைக்கு போய் எல்லாமே இதாகிடுச்சு. அது இந்த மாதிரி இருக்குது. இப்போ 2 வருஷம் வந்ததுன்னா கண்டிப்பாக விஜய் வரணும், அவ்வளோதான். எல்லாம் ஆசைப்படுறது தான். திமுக ஒரு கட்டுக்கோப்பாக இருக்குது, கூட்டணி கட்சியும் நல்லா இருக்குது. அதனால் இப்படி தான் சொல்ல முடியும். விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? விஜய் கதையும் சேப்டரே நமக்கு வேணாம். ஏன்னா இருக்கிறது பெரிய கட்சி இவங்க 2 பேர் தான் சொல்ல முடியுமே தவிர அது அவர் சொன்ன மாதிரி ரசிகர் கூட்டம் தான் முக்கால்வாசி. என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நினைக்கிறேன். 41 உயிர் போச்சு அதெல்லாம் அப்படிலாம் இருக்கும்போது அதை நம்ம சொல்ல முடியாது. இப்போதைக்கு இது தானே சொல்ல முடியும். அதிமுக அண்டு டிஎம்கே தெர் ஆர் 2 பார்ட்டி. ஏன்னா இவ்வளோ நாள் இவங்க இருந்தாங்க, இவ்வளோ நாள் அவங்க விட்டு கொடுத்துட்டு போனாங்கல்ல. இப்போ இவங்க வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை? ஒருத்தரையே ஆளக்கூடாது இல்லை, மாற்றி அமைச்சா தான் நல்லாயிருக்கும். இவ்வளோ நாள் அவங்க இருந்தாங்க, இப்போ கழிச்சிட்டு இவங்க எடப்பாடி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். திமுக அதிமுக 2 பேரும் இல்லாமல் புதுசாக யாராவது வரணும்னு நினைச்சாங்க? வர மாட்டாங்க. 100க்கு 100 90% நான் சொல்கிறேன், வரவே மாட்டாங்க. வரத்துக்கு சான்ஸே கிடையாது. அதெல்லாம் வரவே முடியாது. ஏடிஎம்கே அண்ணாடிஎம்கே இதை தவிரலாம் இடையில எல்லாம் போடுறவங்களாம் வரவே முடியாது. வரத்துக்கு சான்ஸே கிடையாது, வரவும் மாட்டாங்க. அதேமாரி வந்தாலும் இவங்கள மாரி நடத்துறதுக்கு வாய்ப்பு அவங்கக்கிட்ட கிடையவே கிடையாது. விஜய் வராரு, அப்போ வரமாட்டாருன்னு நினைக்கிறீங்களா? விஜய் வராரோ வராத போகிறாரோ, ஆனால் அவரெல்லாம் இவங்க டேபிள் தட்டி இவங்க 2 ஆட்சியிலையும் பேசுவாங்க. அவர் பேச முடியுமா? அவரெல்லாம் பேச முடியாது. அனுபவம் பத்தாது. அனுபவம் பத்தாது. இவங்க என்ன அனுபவசாலி, கலைஞர்லேருந்து முக ஸ்டாலின்லேருந்து இவங்க அனுபவசாலி. அவங்க அம்மாலேருந்து எம்ஜிஆர்லேருந்து அவங்க அம்மா அனுபவசாலி. அம்மா ஆட்சி ஆளும் போது யாருமே இடையில இல்லை. இப்போ அம்மா இல்லாத காரணத்தினால தான் இப்போ இவங்கெல்லாம் கூட வந்துட்டாங்க. அம்மா இருந்திருந்தாங்கன்னா இவங்களாம் வர முடியாது, வர்றதுக்கு விட மாட்டாங்க. அந்த அளவுக்கு மக்களுங்க லேடிஸு நிறைய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நிறைய
பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு கூட செம முக்கியத்துவம் கொடுத்து எல்லா பசங்களும் வெண்ணா ஆக்கினாங்க அம்மா ஆட்சியில். இப்போ வரைக்கும் தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலமா இருக்குன்னா அதுக்கு 2 பேரும் தானே காரணம். இல்ல வளரல. அவங்கவுங்க வளர்த்திக்கினாங்க, அவங்க குடும்பத்தை அவங்க வளர்த்திக்கினாங்க, அவங்க குடும்பத்தை சேஃப்டி பண்ணிக்கினாங்க. யாருன்னா ஒரு கட்சிக்காரங்க ஏழைய காட்டும் பார்க்கலாம், எல்லாமே கோடிக்கணக்கில் ஒன்றுமே இல்லாத தான் வரானுங்க. எல்லாம் வந்து கோடிக்கணக்கில் சொத்தை சேர்த்துடுறானுங்க. அப்புறம் எங்க இவங்க நல்லது செய்வானுங்க சொல்லுவாங்க? நல்லதை யாரும் செய்ய மாட்டாங்க. நானே வந்தாலும் மாறிடுவேன். ஏன்னா அங்க பணம் குழிக்கிறத பார்த்தா நானே மாறிடுவேன். ஒன்றும் பண்ண முடியாது. விஜய் வந்தா மாற மாட்டாரா? விஜய் மாற மாட்டார். அதாவது அது 100ல ஒருத்தர் அது மாதிரி இருப்பாங்க. கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவாங்க அவங்கலாம். அந்த பணத்துக்கெல்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அதனால அவர் நம்மள அதாவது ஆனா நான் இந்த முறை கூட்டணி இல்லாம தனிச்சு வந்தா ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றாங்களே. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு வேலைக்காரன் வந்து ஒரு கம்பெனில சரியில்லைன்னா எடுத்துட்டு இன்னொரு ஆளை போடுறோம். அந்த மாதிரி இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். இவரு ஒரு வேலைக்காரன், இவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துப்பாங்களா? எப்படி செய்யறாரு பார்க்கலாம். இல்லைன்னா 5 வருஷம் கழிச்சு அவரை வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது தான். எல்லாருக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து பார்க்கணும். இவங்களுக்கே கொடுத்துருந்தா அதான் அவருக்கும் புதுசாக வரவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணும். இல்லை, மொத்தமாகவே அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் அஜித் ரசிகர் தான். ஆனால் எனக்கு ரொம்ப விஜய் பிடிக்கும். இந்த முறை விஜய் வரணும் நானே எதிர்பார்க்குறேன். அவரு இது வரைக்கும் பெருசாக வந்து மக்கள்கிட்ட பிரச்சாரம் பண்ணலை இப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்படிலாம் இல்லையே, பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு வாய்ப்பு இடம் கொடுக்க மாட்டேன்றாங்க. அவருக்கு போய் கஷ்டப்பட்டு தான் இருக்காரு. படாமல் இல்லையே, நம்ம பார்க்குறோம்ல, நம்ம நியூஸ்லாம் பார்க்குறோம், எல்லா இடத்துலையும் பார்க்குறோம். அவர் பின்னாடி கூட்டம் இருக்குது, இல்லாமலாம் கிடையாது. நான் பார்த்து கேப்டனுக்கு இருந்ததோட விஜய்க்கு நிறைய இருக்குது. அவருக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. கேர்ள்ஸ்லேருந்து பாய்ஸ்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து சின்ன பசங்க இளைய தலைமுறை அவங்க கூட ஒரு பின்னாடி இருக்காங்கல்ல. அதனால் நம்பிக்கை தான், கண்டிப்பாக விஜய் வருவார். வரணும். நாம் தமிழர் சீமான் ஒரு மாற்றம் வரணும். அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த திராவிட கட்சிகள் 2 பேர் மேலேயுமே குற்றச்சாட்டு இருக்குது. யாராவது ஒரு மாற்று வரணும்ல, மாற்றம் வந்தால் தான் நல்லாயிருக்கும். சீமானை பற்றி என்ன சொல்கிறது, அவரும் போராளி தான், போராடி தான் இருக்கார். பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது பார்ப்போம், பொறுத்து இருந்து பார்ப்போமே. மக்கள் கையில் தானே இருக்குது எல்லாமே. நம்ம சொல்லிடலாம், எலெக்ஷன் அப்போ தான் தெரியும் நமக்கு. நான் ரிசல்ட் அப்போ தான் தெரியும். ஐயா, தோல் சேர்ப்பு சீமான் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அது வேலைக்கு ஆகாது. அது வேலைக்கு சீமான் ஒண்ணு பின்ன இந்த கருப்பைய மூப்பினாரா அவன் பையன் ஒருத்தங்க இது பண்ணிக்கிறானா, அவெல்லாம் டெபாசிட்டே வாங்க மாட்டானுங்க. அதெல்லாம் 5 பைசா பருப்பு பாருங்க. சூரியனா ரெட்டை இல்லையா இதுதான். வேற எல்லாம் சும்மா சில்லற போட்டி போட்டுக்குன்னு இல்லை. அதே கூட யாருன்னா பழுத்த கட்சி சூட் கேஸ் கொடுத்தாங்கன்னு வச்சுக்க வாபிஸ் வாங்கிடுவாங்க. இந்த முறை யார் வருவாங்க? திமுக, அதிமுக, விஜய், இதை பொறுத்த சொல்ல கொஞ்சம் டஃப் தான். டிவிகேவா டிஎம்கேவா? விஜய் வர்றதுக்கான நிறைய இருக்குல்ல. நிறைய இடம் நம்ம பார்க்குறோம், கூட்டத்தை பார்க்குறோம், போகிறோம் வரோம். அதை பார்க்கும்போது வந்து ஓட்டாகவும் மாறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சிலது பசங்க சொல்கிற மாதிரி வந்து சின்ன பசங்க நிறைய பேர் சுற்றுறாங்கன்றதுனால வந்து அதில் 10 பேர் ஓட்டு இல்லாமலும் இருக்காங்க, ஓட்டு உள்ளவங்களும் இருக்காங்க, ஓட்டு இல்லாமலும் இருக்கிறாங்க. அதாவது விஜய்ன்ற மாதிரி ஒரு ரசிகராக போய் பார்க்குற பசங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஓட்டு போடுறவங்களும் இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பசங்க ஓட்டு வாங்கிட்டாங்க ஆல்ரெடி. இப்போ எல்லாம் ஓட்டு போடாமல் இருந்த பசங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்போ இந்த டைம் வந்து ஓட்டு வாங்கி போகணும் கண்டிப்பான்றதுனால அந்த 20-22 வயசு தாண்டவங்க எல்லாமே ஓட்டு வாங்கிட்டாங்க. டக்குன்னு எல்லாமே எழுதி கொடுத்துட்டாங்க. ஆமாம், இப்போது 2 வருஷம் கூட ஓட்டு போட பசங்களாம் வந்து போடாமல் இருந்தாங்க, என்னத்தான் ஓட்டு போடுறது அப்படின்னு. ஆனால் இப்போ வந்து நான் இப்போ விஜய் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, கண்டிப்பாக ஓட்டு போட்டே ஆகணும் அப்படின்னு அந்த யங்ஸ்டர்ஸ் பசங்களாம் என்ன பண்ணுறாங்க, உடனே டக்கு ஓட்டு எழுதி கொடுக்குறாங்க. ஒன்று எழுதி கொடுத்து எல்லாம் வாங்கிட்டாங்க. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான். நம்ம வீட்டில் எவ்வளோ கஷ்டங்குது. நம்ம சொல்கிறோமா, நம்ம குடும்பத்துக்காக நம்ம சொல்ல முடியுமா? நம்ம குடும்பம்னா நம்ம தான் நம்ம பார்த்துக்கணும். நம்ம குடும்பத்தை அடுத்தவங்க சொல்ல முடியாது. நீங்கள் சொல்லுவீங்களா, என் குடும்பத்தில் இவ்வளோ இருக்குது? உங்கள் குடும்பம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என் குடும்பம் நான் தான் பார்த்துக்கணும். அடுத்தவங்க தலைவரத்துக்கு உரிமையே இல்லை. உங்ககிட்ட வந்தால் தான் நீங்கள் கேட்கணும். இப்போ நம்ம உதவின்னு வரும்போது நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லணும். எதுவுமே செய்ய முடியாமல் நான் வந்துட்டாரு இவர் வந்துட்டாருன்னா இதெல்லாம் வருவார். எனக்கு தெரிஞ்ச ஒரு வாய்ப்பு தான். ஓகே, வேற எதுவுமே இல்லை, வாய்ப்பே இவர் தான். வந்தால் தான் நல்லா இருக்கும், மாற்றம் மாறணும். விஜய் பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவர் வராரு. அந்த ஆள் வந்து அவன் தனிச்சு நிற்கிறான். இதை யாருடைய ஆதரவும் தேவையில்லைன்னு எதிர்கட்சி தான் வருவார். மக்கள் ஆட்சி இருந்தால் போதும், மக்கள் நம்பிக்கை இருந்தால் போதும் எனக்குன்னுட்டு தனிச்சு நிற்கிறேன். யாரு கூட கூட்டணி சேரல. ஆனால் அந்த ஆளை வளர விடாத பண்ணுறது யாரு? உங்க திமுக தான். யாரா விஜய் வளர விடாம பண்ணுறது திமுக. அதை மீறி அவர் வருவாருன்னு நினைக்கிறீங்களா? கட்டாயம் வருவார். அந்த ஆளு அதான் முதலமைச்சர் ஆக முடியாதுங்க. எதிர்கட்சி வருவார். எதிர்கட்சியாக உட்காரலாம். விஜயகாந்த் உட்காந்ததுல அம்மா இருக்குல்ல, அந்த மாதிரி எதிர்கட்சியாக உட்காரலாம். முதலமைச்சர் ஆக முடியாதுங்க. சீமான் பற்றி என்ன நினைக்கிறேன்? இவங்க என்ன நினைக்கிறாங்க, எம்ஜிஆர் எடுத்ததுமே முதலமைச்சர் ஆனாரா, அந்த ஆசை எங்களுக்கு இருக்குது. ஆனால் அவருடைய பொறப்பே வேற, அவர் வளர்ப்பே வேற. ஆட்சி அவர் மட்டும் நியாயமான ஆட்சி. என் பசங்களுக்கெல்லாம் அப்போ எம்ஜிஆர் ஆட்சியில் இருக்கும்போது என் பசங்களுக்கு தான் செருப்பு கொடுத்தாரு ஸ்கூலுக்கு போக. இந்த சத்து ஒன்று அவர் தான் கொண்டு வந்தது.